வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒட்டுக்கா சேனலில் பார்க்கக்கூடிய புத்தக விமர்சனம் பார்த்தீங்கன்னா, கோபல்ல கிராமம் கி. ராஜநாராயணன் அவரோட ரொம்ப பிரசித்தி பெற்ற புக் இது. இந்த புக்கு நான் இப்போ ரீசெண்டாக தான் படித்தேன். ஆனால் ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்சதாக இருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு வைரமுத்து ரொம்ப பிடிச்சவர். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட எழுத்துக்கள் ஒவ்வொரு சொல்லும் பார்த்தீங்கன்னா நல்ல வன்மையோட ஆழத்தோடு இருக்கும், நம்ம மனசை தொடர மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இவர் கி. ராஜநாராயணன் எழுதின புத்தகங்களும் இருக்குங்கிறது நான் இப்போ ரீசெண்டாக படித்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோபல்ல கிராமம் அப்படிங்கிற புக்கை நான் பேரை கேட்டப்போ என்ன நினச்சேன்னா, ஏதோ கிராமத்தில் ஏதோ அந்த மக்களுக்குள்ளேயே இல்லை குடும்பத்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு கதையாக தான் இருக்கும், அந்த மாதிரி நான் நினச்சேன். ஆனால் இதை படிக்கும்போது தான் எவ்வளோ வலி மிகுந்த ஒரு வேர்வை ரத்தம் அதெல்லாம் அதோட வலியை சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக இருந்ததுங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கன்னட மக்கள், தெலுங்கு மக்கள், அதாவது வேறு மாநிலங்கள்லேருந்து இங்கே இப்போ தமிழ் மக்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பல ஜாதியை சேர்ந்த மக்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த ஜாதி மக்கள் இல்லை அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் இங்கே எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி இதில் ஒரு அடிப்படையிலிருந்தே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போது ஆந்திராவில் முஸ்லீம் மக்கள் ஆண்டுகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அந்த மதத்தை மாற்றணும் அப்படின்னு அவங்க சொன்னப்போவோ, இல்லை முஸ்லீம் மன்னர்கள் அந்த இந்து பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ அங்கேருந்து தப்பிச்சு வந்தவங்களாவோ, ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் இங்கே எப்படி தப்பிச்சு வந்தாங்க, எப்போ இருந்து தப்பிச்சு வந்தாங்கங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கதைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு கிராமம் எப்படி உருவாச்சு, அந்த மாதிரி ஆந்திராவிலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு காடாக இருந்த ஒரு பகுதியை எப்படி ஒரு கிராமமாக அந்த மக்கள் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. அதாவது கதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆந்திராவில் ஒரு முஸ்லீம் மன்னர் ஒரு பெண், ரொம்ப அழகான பெண். எனக்கு அது பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கதையில் அந்த பெண்ணை பற்றி சொல்லக்கூடிய நூற்றாண்டு பார்த்திங்கன்னா 2-3 நூற்றாண்டுகள் பழசு போயிடுது. கதை நடக்கிறது என்னமோ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி தான். ஆனால் இந்த பெண் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பெண்ணாக தான் காட்டுறாங்க. ஆனால் இவர் அந்த பெண்ணை பற்றி அந்த அழகை காட்டும்போது பார்த்திங்கன்னா, எப்படின்னா நமக்கு கண் முன்னாடி இப்போ வாழ்கிற ஒரு பொண்ணை பார்த்தோம்னா எப்படி நமக்கு ஒரு ஆச்சா இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு நம்ம தோணுதோ, அந்தளவுக்கு அழகாக அவர் வர்ணித்து எழுதியிருந்தார். ஸோ அவ்வளோ அழகாக இருக்க ஒரு பொண்ணை ஒரு முஸ்லீம் ராஜா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்க. கடைசியில் சரி ஓகே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே பசுமாட்டு கறி பரிமாறுறது அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே நமக்கு இது சரி வராது, நம்ம இப்போ இந்த ஹிந்து மக்களாக இருக்கோம், நம்ம பசுக்கள் சாப்பிட முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அதனால் அங்கேருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஆந்திராவிலேருந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு ஓடி வர்றாங்க. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில உதவிகள் அவங்களுக்கு நடக்குது. எப்படின்னா அது மூடநம்பிக்கையாகவும் சொல்கிற மாதிரி சார்காசமாக அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு பாட்டி இந்த கதையெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குது. அவங்க இதை நம்பிக்கையாக சொல்கிற மாதிரி, அது கடவுள் தான் காப்பாற்றுச்சுன்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது அந்த முஸ்லீம்களோட படை வீரர்கள் வந்தாங்க, அங்கே ஒரு பொண்ணு இருந்தாங்க, அவங்க அம்மா அவங்க தெய்வத்தை நினச்சி கும்பிடும்போது மண் பிளந்து அவங்க பூமிக்குள்ளே போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்சிகள்லாம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த கிராமத்திலே வாழக்கூடிய அக்கையாங்கிற ஒரு கேரக்டர் அவர் இந்த கதையெல்லாம் கேட்டாலும் அவர் அந்த ஹிஸ்ட்ரியை நம்புறாரு. அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்புறாரே தவிர, பட் இதெல்லாம் மிகைப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்கிற மாதிரி அதில் எழுதி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த புக்கில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க இங்கே வந்தாங்க, அங்கே வரும்போது அந்த தெலுங்கு மக்கள் இங்கே வந்தாங்க அதெல்லாம் எப்படின்னு சொன்னாலும் கூட, இங்கே அந்த கிராமம் அமைக்கிற அழகு எனக்கு ரொம்ப வலிமிகுந்ததாக இருந்தது. ஒரு காடு, அந்த காட்டை ஒருத்தர் எப்படி கிராமமாக மாற்ற முடியும் ஒரு மக்கள். அதாவது வழியில் அவங்களுக்கு சாப்பாடு ப்ராப்பராக கிடையாது, தண்ணி கிடையாது, தட்பவெட்பங்கள் மாறுது. இப்படி இருக்கும்போது வரும்போதே பல மக்கள் இறந்துடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த அழகான பொண்ணுன்னு சொல்லக்கூடிய அவங்களும் கூட இறந்துடுறாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த காட்டை அழித்து தான் நம்ம ஒரு கிராமத்தை உருவாக்க முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு பாட்டி சொல்கிறாங்க, இந்த கிராமத்தில் மரங்களையெல்லாம் வெட்டிட்டு அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லாம் நம்ம காட்டை அழிச்சிட்டு மேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம், மிச்சம் இருக்கிற வனப்பகுதியை மேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உணவுக்கு வேட்டையாடலாம், இந்த மாதிரிலாம் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த காட்சியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு கிராமம் எப்படி உருவாகுதுன்னு அவங்க காட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஊருக்குள்ளே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்கள்
வேறு வேறு மக்களுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க, பெயர் காரணம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன கதைகள் சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது மண்ணுதனி நாயக்கர்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அவர் எப்படின்னா ஒரு மண்ணை சாப்பிட்டு பார்க்குறாரு. அந்த மண்ணை மென்று சாப்பிடும்போது மென்று பார்க்கும்போதே அந்த மண் எவ்வளோ சத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதை வச்சு எந்த தானியங்க போடலாம் அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கிறாங்க. சினிமாக்களில் கேட்டிருப்போம், ஊரில் கிராமத்து பக்கம் கூட தீவெட்டி தடியர்கள்னு சொல்லுவாங்க. இந்த தீவெட்டி தடியர்னா என்னங்கிறத வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அதாவது தீவெட்டி எடுத்துக்கொண்டு எப்படி அந்த காலத்தில் கிராமத்தில் கொள்ளையடிக்க வந்திருப்பாங்கங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. அதே இதில் அந்த கேப்பையை வச்சு அவங்கள எப்படி ஏமாத்துனாங்க, எப்படி தப்பிச்சாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அந்த கிராமத்தோட அழகியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போது ஹிந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ பெரிய கடவுள்னு சொல்கிறாங்க. இந்த விஷ்ணு, ராமர், சிவன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, குலதெய்வம்னு பார்க்குறது வந்து இவங்க யாருமே நேரடியான கடவுளாக இருக்க மாட்டாங்க. நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேர் தான் இருக்கும். நம்ம மூதாதையர் மாதிரி தான் இருக்கும். அவங்கள தான் குலதெய்வமாக வழிபடுவாங்க. இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு எப்படி வருதுங்கிறது கூட இந்த இடத்துல இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க ஆந்திராவிலேருந்து தப்பிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யார் உதவுனாங்களோ, இல்லை அவங்க கொடுத்த ஒரு பொருளோ, அதை வந்து கோயிலாக எப்படி உருவாக்குனாங்க, அவங்கள முன்னோதராக எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த காடு அமைக்கிற காட்சியில் பார்த்தீங்கன்னா, அவங்க என்னென்ன விலங்குகளை வேட்டையாடினாங்க, அது எப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. இப்போ உடும்பு வேட்டைக்கு போனாங்கன்னா, அது ஒரு உடும்பு வந்து ஒரு வங்குக்குள்ளே இருக்குது அப்படின்னா, இவங்க எதுவுமே பண்ண வேண்டியது இல்லையா. ஒரு குச்சி எடுத்து அந்த வங்குக்குள்ளே விட்டாங்கன்னா, அந்த உடும்பு வந்து அதை கடிச்சிருமா. அது அவங்களோட எதிரியை தான் கடிக்கிறேன்னு நினச்சிட்டு அது கடிக்குமா. பட் அது கடிச்சதுக்கப்புறமா அந்த உடும்பு பிடிய விடாதான். அப்போ அதை வெளியே எடுத்து அவங்க தலையை மட்டும் வெட்டிடுவாங்களாம். அதே மாதிரி முள்ளெலி வேட்டைக்கு போவாங்களாம். முள்ளெலி வேட்டை என்னென்னா, உங்களுக்கு முள்ளெலி மேலே வந்து ஒரு மண்ணை ஒரு கைப்பிடி எடுத்து போட்டாலே அது வந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்காக சுருண்டு உட்காந்துருமா. அதை வந்து ஈஸியாக பிடிச்சிடலாமா. அதையெல்லாம் பிடிச்சி வந்து சாப்பிட்டு வாழ்ந்துருக்காங்க. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஜோசியம், மருத்துவம் இந்த விஷயங்கள்ல எல்லாம் அவங்க எப்படி வல்லுநராக இருந்திருக்காங்க. நாடி பிடிச்ச அவங்களோட என்னென்ன நோய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது. அதே மாதிரி நட்சத்திரங்களை வச்சு கிரகநிலைகள் சொல்கிறது. ஒருத்தங்களை பார்த்தே இவங்களுக்கு இதுதான் ஜாதகம், இவங்க இறந்துருவாங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த ஜோசியர் சொல்கிறது. இதெல்லாமே வந்து அவங்க எவ்வளவு சாதுரியமாக அந்த காலத்திலே இருந்திருக்காங்க அந்த கிராமங்கள்லன்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த கிராமங்கள் வந்து ஜனத்தொகை பெருக்கிறதுக்காக ஒரு பொண்டாட்டி இருக்காங்க அப்படின்னாலே வந்து அவங்கள கேவலமாக பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. 2 பொண்டாட்டிக்காரன்னா கூட ஓகே. பட் ஒரு பொண்டாட்டி இருந்தால் அவன் ஒரு பொண்டாட்டிக்காரனா ஒரு அவத்த பையன் அந்த மாதிரி எல்லாம் தான் பேசியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பொண்டாட்டி இருக்கிறது தான் அந்த காலத்தில் தப்பாக இருந்திருக்கு அந்த கிராமங்களில். இந்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் அந்த காட்டை அழிக்கும்போது பாம்புகள்லாம் கிடச்சிது, சாரப்பாம்பு கிடச்சிது அப்படின்னா அந்த சாரப்பாம்போட தோலை எடுத்து அதில் இருக்கிற கொழுப்பு எடுத்து அதை வந்து மருத்துவத்துக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கு. விலங்குகளோடு அவங்க எவ்வளோ ஒன்றி இருந்திருக்காங்க. அதாவது இந்த கிராமத்துக்கே வந்து கோவல்ல கிராமம்னு எப்படி பேர் வந்திருக்குன்னா, அவங்களுக்கு முதல்ல ஒரு பசுவும் அந்த பசுன்ற ஒரு காளையும் கிடச்சதுக்கப்புறமா தான் அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப மாறி இருக்குது. ஸோ அதை ஒரு நினைவாக தான் வச்சு கோவல்ல கிராமம்னே பேர் வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளவு அந்த விலங்குகளோடு ஒன்றி இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் ஒருத்தர் இருந்திருக்காரு. அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பசுமாடு வந்து இன்னொரு கன்றுக்குட்டி அவ்வளோ சீக்கிரமாக அது கூட சேர்த்துக்காதான். அதோட கன்றுக்குட்டி கிட்ட இருக்க வாசத்தை வச்சு தான் பால் கூட கொடுக்குமா. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பசுமாடு வந்து இன்னொரு கன்றுக்குட்டி வேறு ஒரு பசு போட்ட கன்றுக்குட்டி கூட எப்படி சேர்த்துவாங்க, ஒரு வேளை இன்னொரு பசு செத்துருச்சுன்னா அதோட கன்றுக்குட்டி எப்படி சேர்த்துவாங்கன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பிரமிப்பாக இருந்தது. என்னென்னா அந்த அந்த பசுமாடோட அந்த குழந்தை பிறக்கக்கூடிய பிறப்புறுப்பில் வந்து இவர் வந்து கையை விட்டு அந்த ரத்தத்துலையெல்லாம் கையில் நினச்சிக்கிட்டு, அதாவது பசுவோட கண்ணை கட்டிடுறாரு. அந்த ரத்தத்தை எடுத்து இந்த அடுத்த கண்ணுக்குட்டியோட மேலே வச்சு தேய்ச்சிட்றாரு. அந்த வழியில் அந்த பசுமாடு என்ன நினச்சிருதுன்னா, நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு கண் ஈன்றோம் அப்படின்னு நம்பிடுது. அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டியை கொண்டு அந்த பசுமாட்டுக்கிட்ட நிறுத்தி வச்சோம்னா அந்த குட்டி வந்து அதை வந்து மோந்து பார்த்துட்டு இது என்னோட ரத்தம் தான், இது என்னோட கண்ணுக்குட்டி தான் அப்படின்னு நினச்சிருந்தான். இப்படி இருந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு பொண்ணு வந்து அவங்க கிராமத்துலேருந்து இந்த கிராமத்து வழியாக போக வர்றாங்க. அவங்க வந்து பாம்படம் போட்டிருக்காங்க காதில். ஸோ அவங்க தண்ணி குடிக்க போன ஒரு ஊரணியில் வந்து ஒருத்தர் திருட வந்திருக்காரு. அவர் வந்து அவங்கள தண்ணியில் அமுத்தி கொண்டுறாங்க. அதை வந்து அந்த ஊரில் இருக்க ஒரு நாயகர் வந்து பிடிச்சிட்டு போய் அந்த கிராமத்து பஞ்சாயத்தில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ கழுவேற்றணும் அப்படின்னு சொல்லி கழுவேற்றிடுறாங்க. கழுவேற்றினதுக்கப்புறமா அவர் அங்கே இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறமா இவங்க கிராமத்தில் ஒரு சில பல வெட்டுக்கிளிகள், ஒரு ராட்சத வெட்டுக்கிளிகள் வந்து அவங்களோட கிராமத்தையெல்லாம் அழிச்சிருது. இப்போ எப்படிடா நம்ம பிழைக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வெள்ளைக்காரங்க உள்ளே வர்றாங்க.
வெள்ளைக்காரங்க உள்ள வந்து நாங்கள் உங்கள் கிராமத்தை பார்த்துக்குறோம், நிறைய உங்களோட வியாபாரம் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு உங்களுடைய ஆள் வளம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுமை தூக்குறதுக்காக அந்த ஊர்லேருந்து மக்கள் கேட்குறாங்க. இவங்களும் இருந்துட்டு அவங்க ஊரில் இருக்கிற பெரிய பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அந்த முஸ்லீம் ராஜாக்கள் இருந்த டைமில் அவங்க எங்களோட பெண்களுக்கு எப்படி தொந்தரவு பண்ணாங்களோ அந்த மாதிரி உங்களை ஆங்கிலேயர்கள் யாராவது பண்ணியிருக்காங்களா, பெண்களை மதிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அந்த மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணேன்னு சொன்னையும் அந்த அம்மா வந்து ஓகே இவங்க நம்ம பெண்ணையே மரியாதையை நடத்தும் போது மண்ணையும் பெரும் மரியாதையை நடத்துவாங்கன்னு நம்பி அவங்களும் அதுக்கு உடன்பட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஆங்கிலேயர்கள் சேர்ந்து வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் தெரியுது அவங்க வந்து இந்தியர்களை யாருமே மரியாதையோடு நடத்தலை. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்ககிட்ட நேரடியாக சொல்லவும் முடியல, நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி சுமை தூக்குற வேலைக்கெல்லாம் வரமாட்டோம்னு சொல்ல முடியல. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரிக்ஸாக என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் நம்ம ஒரு ஏதாவது அவங்க பயப்படுற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அம்ம நோய் இருக்குது அவங்க கிராமத்தில்ங்கிற மாதிரி வேப்பிலையெல்லாம் தோரணம் வச்சு அவங்கள ஏமாத்துறாங்க. அதுக்கப்புறமும் ரொம்ப நாள் அதை வச்சு அவங்களால ஏமாற்ற முடியல. அதுக்கப்புறம் அவங்க உடம்புல வந்து கருப்பட்டியையும் பஞ்சில் வச்சு கட்டி போகிறாங்க. அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அம்மா நோய் வந்து அதில் ஈயெல்லாம் வந்து உட்காந்துருக்க மாதிரி, ஏதோ தொழுநோய் வந்த மாதிரி தெரியுது. அப்படியே அதை வச்சு ரொம்ப நாள் ஏமாற்ற முடியல. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா விக்டோரியா ராணி வந்து அந்த மொத்தமாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை வந்து அவங்களோட ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்தப்போ நான் உங்கள் கிராமத்தை பார்த்துக்கிறேன், இது வரைக்கும் நடந்த கொடுமைகள்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ராணி மங்கம்மா மாதிரி இந்த ராணி விக்டோரியா இருப்பாங்க அப்படின்னு நம்பிட்டு அவங்களுக்கு அடியே வேலை செய்ய ஒத்துக்கிறாங்க. ஆனாலுமே சில நாளுக்கு அப்புறம் அது நீடிக்கலை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் எண்டிங்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஒரு கிராமம் வந்து வேறு மாநிலத்திலிருந்து வந்த மக்களால் ஒரு காடு வந்து கிராமமாக உருவாகி அந்த கிராமம் வந்து ஒரு வெள்ளையர்களுக்கு கீழே எப்படி போச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ இது எப்படி சொல்கிறதுனா, தமிழில் வந்து கட்டாயமாக எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். இன்னொன்று என்னென்னா, நம்ம கிராமங்களை பார்த்துருக்கோம், நகரங்களை பார்த்துருக்கோம். ஆனால் காடாக இருந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளோ மாற்றங்கள் எப்படி வந்தது, இந்த எவல்யூஷன் எப்படி நடந்ததுன்னு சொல்லி எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் படிங்க. தேங்க்யூ.